I welcome you to Learn English. Don't attend your exam. The first sentence பாருங்க. இது ஒரு incomplete sentence. இது எப்படி முடிக்கணும்? Don't attend your exam without preparation அப்படின்னு பண்ணணுமா? Don't attend your exam without prepared. Don't attend your exam without prepare. எது கரெக்ட்? ஸோ இந்த டெய்ல் சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. Don't attend your exam without preparation. தயாராகாமல் தேர்வை எதிர்கொள்ள வேண்டாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகுது, அதாவது எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ லெட் மீ ஹெல்ப் யூ, இது ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள், எது கரெக்டாக பொருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிங்க. லெட் மீ ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் அவுட் தி சொல்யூஷன். தீர்வை கண்டுபிடிக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன். மற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் அந்த சென்டென்ஸோட ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகாது, மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். செக் வெதர் ஹீ, இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். செக் வெதர் ஹீ இஸ் ட்ராவலிங் இன் பஸ் ஆர் ட்ரெயின். அவர் பயணம் செய்து கொண்டிருப்பது பேருந்திலா அல்லது ட்ரெயின்லையா என்பதை செக் பண்ணவும். மற்ற ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இதோட மேட்ச் ஆகாது. தெர் ஆர் நோ ரூம்ஸ், அறைகள் எதுவும் இல்லை. இந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் எப்படி கம்ப்ளீட் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக பொருந்தாது. தெர் ஆர் நோ ரூம்ஸ், ஐ ஏட் வெல் எஸ்டர்டே. ஸோ சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தெர் ஆர் நோ ரூம்ஸ் டு ப்ரொவைட் தம், அவர்களுக்கு கொடுக்க அறைகள் இல்லை. தேர்ட் ஆப்ஷனும் பொருந்தாது. அனதர் இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு. இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் திஸ் ஃபார் அவர். எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது முக்கியம். நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ணி பாருங்களேன், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். அதாவது கரெக்டான பொருள் தராது, கிராமட்டிக்கலாகவும் மிஸ்டேக்காக இருக்கும். ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் தம், நான் எப்போவுமே அவங்கக்கிட்ட கேட்பேன். இந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் எப்படி முடியும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் தம் டு ஃபாலோ த ரூல்ஸ் கரெக்ட்லி. நான் எப்போதும் அவர்களை விதிகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் தம் ஃபாலோயிங் த ரூல்ஸ், இப்படி வராது. செகண்ட் ஆப்ஷனும் ராங். கான்சன்ட்ரேட் ஆன் திஸ், இந்த வாக்கியம் எப்படி முடியும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் ஆஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆஸ் அப்படின்னா இருப்பதால், இது மிக முக்கியமாக இருப்பதால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணவும். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ராங். இட் இஸ் நாட் நெசசரி, இது தேவையில்லை. இட் இஸ் நாட் நெசசரி. இந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் எப்படி முடியும்? இட்ஸ் நாட் நெசசரி டு கேதர் ஹியர், இங்கு ஒன்றாக கூடுவது தேவையற்றது. ஓகே, கரெக்டான ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன். ஹோல்ட் ஆன். ஹோல்ட் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறிது நேரம் நிறுத்துங்கள், நிறுத்தி வை, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. இந்த கண்டக்டர்லாம் பஸ்ஸில் சொல்லுவாங்களா, ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹோல்ட் ஆன் அப்படின்னா பாஸ், கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியம் எப்படி முடியும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக, செகண்ட் கரெக்டாக, இல்லை தேர்டு கரெக்டாக, இல்லை ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ், மோர் தேன் 1 ஆப்ஷன்ஸ் கரெக்டாக, இல்லை 3மே கரெக்டாக வருதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷனுடைய நம்பர் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் அப்படின்னா ஆல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.